ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வந்திருக்க இடம் பார்த்திங்கன்னா மதுரை செல்லூர் ஐயனார் கோவிலுக்கு ஆப்போசிட்டில் உள்ள ஒரு உணவகம். ஸோ இந்த உணவகத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா வந்துட்டு நம்ம தமிழக பாரம்பரிய உணவு இருக்குல்ல, இடியாப்பம், புட்டு, நம்ம பாரம்பரிய அரிசி, பாரம்பரிய தானிய வகைகளில் ஸோ அதில் தயாரிக்கிற இடியாப்பம், இட்லி இது எல்லாமே இங்கே ஈவினிங் வந்து சர்வ் பண்ணுறாங்க. இடியாப்பமே பார்த்திங்கன்னா ஒரு 7 வகை இடியாப்பம், 2 வகை புட்டு, இது தவிர்த்து இட்லி, வழக்கமான சாம்பார், 2 வகை சட்னியோட சர்வ் பண்ணுறாங்க. இதில் போட்டிருக்க எல்லா இடியாப்பம் பண்ணுறீங்களா? இது என்னது? இது ராகி இடியாப்பம். இது ராகி இடியாப்பம். ராகி இது கம்பு, ராகி கம்பு ரெண்டுமே இருக்குது. இது குதிரைவாளி, இது நவதானியம், இது கோதுமை. நவதானியன்றது ஒரு 4 ஐட்டம் மிக்ஸ் பண்ணி, ஒரு 4 ஐட்டம் மிக்ஸ் பண்ணி பண்ணுறீங்க. சாமை, திணை, வரகு, சோளம், இந்த மாதிரி சரி கலந்து. அதுபோக கொலக்கட்டை இருக்குது, புட்டு இருக்குது, இது பூர்ண கொலக்கட்டை இருக்குது, கேப்ப கொலக்கட்டை இருக்குது. இது என்ன கொலக்கட்டை? இது பூர்ண கொலக்கட்டை. பூர்ணமா என்ன இருக்கும் உள்ள கடலப்பருப்பு, நாட்டு சக்கரை, தேங்காய் பூ, நெய் எல்லாம் மிக்ஸ் பண்ணி. ஓகே. இது கேப்ப கொலக்கட்டை. அது நடுவில் தனியாக ஸ்டஃப்பாக இருக்கும். இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி இருக்கு. அது போக அரிசி புட்டு இருக்குது, கேப்ப புட்டு இருக்குது. அரிசி புட்டு, கேப்ப புட்டு. சரி. என்ன டைமிங் அது? நம்ம 5:30லேருந்து ரெடியாக, சாயந்தரம் 5லேருந்து நைட் எத்தனை மணிக்கு? 10 வரைக்கும். லீவ் இந்த மாதிரி இருக்கா? இல்லை, லீவ்லாம் கிடையாது. இந்த இடம் பேர் என்ன எக்ஸாக்டாக? இது கரெக்டாக செல்லூர் ஐயனார் கோயில் பக்கத்துலன்னு சொன்னாங்கன்னா, செல்லூர் ஐயனார் கோயில் பக்கத்தில். இட்லி ரெண்டு வெரி இட்லிக்கு என்னென்ன தரீங்க? தேங்காய் சட்னி, கார சட்னி, சாம்பார். 3 ஐட்டம். இடியாப்பத்துக்கு தேங்காய் பால், தேங்காய் பூ, வெஜ்ஜு குருமா, அது போக சட்னி சாம்பார் வேணாலும். சரி. இடியாப்பத்துக்கும் சட்னி சாம்பார் தரீங்க, வேணும்னா வாங்கிக்கலாம். இவங்க இங்கே சர்வ் பண்ணுற ஐட்டங்களோட ப்ரைஸ் லிஸ்ட் பார்த்துருப்பீங்க. சரி நாமினலாக வந்துட்டு ப்ரைஸஸ் இருக்குது. நாங்கள் இங்கே இருக்க எல்லா இடியாப்பம், 2 புட்டு, 2 கொலக்கட்டை இது எல்லாமே வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். செல்ல இடியாப்பம் வந்து தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்டோம். செல்ல இடியாப்பம் வந்துட்டு தேங்காய் தூவல், நாட்டு சக்கரை இது வச்சு சாப்பிட்டோம். டேஸ்ட்டு வந்து அல்டிமேட்டுங்க, வேறு லெவலில் இருந்தது. வீட்டில் பண்ணால் எப்படி இருக்கும், ஸோ அந்த டேஸ்ட்டை விட அதிகமாகவே தான் இருக்குது. நீங்கள் விரும்பினா இங்கேயே சாப்பிட்லாம். ஆனால் பெரும்பாலும் வரவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து பார்சல் தான் வாங்கிட்டு போகிறாங்க. ஈவினிங்ஸில் குழந்தைகளுக்கு ஜங்க் ஃபுட்டில் செலவு பண்ணுற காசுக்கு இது போல் பாரம்பரிய உணவில் வந்து பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுத்தா சீரியஸாக சாப்பாடையும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அவங்க உடம்புக்கும் ஆரோக்கியமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். அன்டில் தென் பை.